நம்ம இப்ப இந்திய உணவுகள்னு நினைச்சிட்டு இருக்க எதுவுமே நம்ம நாட்டு உணவே இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. என்னதான் பர்கர், பீஸான்னு சொல்லிட்டு வெளிநாட்டு உணவுகள் இந்தியாக்குள்ள வந்தாலும் கூட, இந்திய பாரம்பரிய உணவுகள்ல இருக்கக்கூடிய சுவையே தனிதான். அத நம்ம கண்டிப்பா ஒத்துக்கணும். இந்திய பாரம்பரிய உணவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தனி மதிப்பு இருந்துட்டு தான் இருக்குது எல்லா பக்கமுமே. ஆனா இன்னைக்கு நாம இந்திய உணவு அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய பல உணவுகள் உண்மையாகவே இந்தியாவுல உருவானதே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்ல உருவாகி பலவிதமான படையெடுப்புகளின் போது இந்தியாக்குள்ள வந்து இப்போ இந்தியர்கள் மனசுல வேரூன்றி நிற்குது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாக்குள்ள இந்த உணவுகள் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஆனால் இந்தியா தான் இதனுடைய தாயகமான்னு கேட்டால் கிடையாது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக அப்படி இந்தியாவுக்குள்ள ஊடுருவிய உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெளிநாட்டு உணவுகள், நம்ம ஊரில் அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவுகள். நம்பர் 1, குலாப் ஜாமுன். இந்தியாவில் அதிகமாக சாப்பிடப்படக்கூடிய பிரபலமான ஒரு இனிப்பு வகை தான் இந்த குலாப் ஜாமுன். அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒவ்வொரு வீடுகள்லையுமே விசேஷ காலகட்டங்களில் இது ஒரு சிறப்பு நாளில் செய்யப்படக்கூடிய ஒரு இனிப்பு வகை தான் இது. இந்தியாவில் பாரம்பரிய உணவாக மாறிப்போன இந்த குலாப் ஜாமுனுடைய பூர்வீகம் எது தெரியுமா? பெர்ஷியா நாடு. அங்கிருந்து தான் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குது இந்த குலாப் ஜாமுன். பெர்ஷிய மொழியில் குல் அப்படின்னா மலர் அப்படிங்கிற அர்த்தம் வருமா, ஆப் அப்படின்னா தண்ணீர் அப்படிங்கிற அர்த்தம் வருமா. ஸோ பெர்ஷியாவில் இந்த உணவுக்கு பார்த்தீங்கன்னா பேர் லுக்மேட் அல் குவாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த குலாப் ஜாமுன் இந்தியாவுக்குள்ளே தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்து வருது. ஆனால் இது ஒரு பெர்ஷியா உணவு. நம்பர் 2, சமோசா. இந்தியாவில் பிரபலமான உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக சமோசா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். வட இந்தியாவில் இந்த உணவு இல்லாத உணவகங்களை உங்களால் பார்க்கவே முடியாது. எல்லா பக்கமுமே வந்து சமோசாவை வித்துட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு சமோசா மக்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊடுருவிடுச்சுன்னு சொல்லலாம், ஒன்றி போயிடுச்சுன்னு சொல்லலாம். தென்னிந்தியாவிலையும் சமோசாவுடைய வருகை அதிகரிச்சுட்டு வருது. அது போக இப்போ நீங்கள் ஒரு மாலை நேரத்தில் வெளியில் போகிறீங்க இன்றைக்கி கூட அப்படின்னா கண்டிப்பாக வடை கடையை பார்க்குறத விட நீங்கள் சமோசா கடையை அதிக அளவில் பார்ப்பீங்க. இந்த சமோசா மத்திய கிழக்கு நாடுகளை தான் பூர்வீகமாக கொண்டிருக்கான். 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே உருவான இந்த சமோசா இந்தியாவுக்குள்ள 14ஆம் நூற்றாண்டில் தான் வந்திருக்குது. இதனுடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா சாம்போசா அப்படிங்கிறது தான். அதுதான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மருவி மருவி சமோசா அப்படிங்கிற பேர் வந்திருக்குது. நம்பர் 3, தால்பாத். வட இந்தியாவில் தால்பாத் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரபலமான உணவு. தமிழகத்தில் பருப்பு சாதம்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, இது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தால்பாத்துன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த பருப்பு சாதம் கிடைக்கும். பப்பு சாதம், பருப்பு சாதம், இந்த மாதிரி செல்ல பேர்லாம் இதுக்கு வச்சு கூப்பிடுவோம். இந்த உணவு பார்த்தீங்கன்னா இந்திய உணவு அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. இந்த உணவு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் உருவான ஒரு உணவு தான். அதுக்கப்புறமா அங்கிருந்து இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள முழுக்க பரவி இருக்கு. ஸோ இந்த பருப்பு சாதம் இந்தியர்களுடைய உணவு கிடையாது, நேபாளத்தில் உருவான அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு உணவு தான். நம்பர் 4, ராஜ்மா. பஞ்சாபி வகை உணவாக இந்த ராஜ்மா பார்க்கப்பட்டு வருது இன்னைக்கு வரைக்கும். ஸோ பஞ்சாப் மாநிலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே இந்த ராஜ்மா செய்யப்படுமா. இந்த ராஜ்மா உணவு போர்ச்சுகல் மூலமாக தான் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குது. மெக்சிகன் தான் முதல்ல இதை ஊற வச்சு சமைக்கும் முறையை செஞ்சு பார்த்துருக்காங்க. ஸோ அதன் பிறகு இந்தியர்கள் தான் இதில் வெங்காயம், பூண்டு, தக்காளி மற்றும் சில மசாலாக்களை சேர்த்து கிரேவியாக மாற்றுற முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ராஜ்மா அப்படிங்கிறது பல டைப்புகளில் மாறி வந்துட்டுருக்கு. நம்பர் 5, சிக்கன் டிக்கா மசாலா. இந்த உணவு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி உணவு அப்படின்னு பல பேரும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்தியா முழுக்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு உணவு. ஆனால் இந்த உணவு கிளாஸ்கோ அப்படிங்கிற ஸ்காட்லாந்து பகுதியை சேர்ந்தது. 1971ஆம் ஆண்டு செப் அலி அகமது அப்படிங்கிற நபர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை சிக்கன் அப்படிங்கிற புதிய வகை சிக்கனை முயற்சி செஞ்சு பார்த்துருக்காரு. ஸோ அப்போ உருவானது தான் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் டிக்கா மசாலா அப்படிங்கிற ஒரு விஷயமே. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா வழி வழியாக இந்த சிக்கன் டிக்கா மசாலா இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. நம்பர் 6, ஃபில்டர் காஃபி. காலையில் எழுந்ததுமே நம்ம எல்லாரும் நிச்சயமாக காஃபி குடிப்போம். அது ஏன் இன்னும் டென்ஷன் ஆகுறோம், இல்லை ஏதாவது சந்தோஷப்படுறோம், சும்மா இருக்கும் அப்படின்னா காஃபியை தான் நம்ம தேடி போவோம். அதுவும் ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கும் அலாதி பிரியம். அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி அப்படின்னு சொன்னால் பிடிக்காத மக்களே இருக்க மாட்டாங்க. எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் இந்த காஃபி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பானம் தான். இந்தியாவில், அதாவது குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக குடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஃபில்டர் காஃபி தான். இந்தியாவை சேர்ந்த ஒரு உணவே கிடையாது இந்த ஃபில்டர் காஃபின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் கண்டிப்பாக. என்ன இப்படி சொல்கிறீங்க? கீழ்த்தட்டு மக்கள்லேருந்து மேல்வர்க்க மக்கள் வரைக்கும் இந்த காஃபியை விரும்பி குடிக்கிறாங்க. இந்த காஃபிக்கு பலவிதமான பரிமாணங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், இந்த காஃபியுடைய பிறப்பிடம் இந்தியாவே கிடையாது. இது ஏமன் பகுதியை சேர்ந்த ஒரு உணவு தான். இந்தியாவுக்குள்ளே இந்த உணவு கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா சுபி அப்படிங்கிற இஸ்லாமிய சாமியார் தான். அவர் தான் பார்த்திங்கன்னா மெக்காவுக்கு பயணம் பண்ணும்போது இந்த காஃபியை அருந்தியிருக்காரு. அதனுடைய சுவை ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிச்சு போகுது. அதுக்கப்புறமா ஏமன்லேருந்து அந்த காஃபியை இந்தியாவுக்கு, அதாவது
அதாவது காஃபி கொட்டைகளை அவர் இந்தியாவுக்கு வாங்கிட்டு வராரு. இந்த மாதிரி அந்த நபர்னால தான் பார்த்தீங்கன்னா காஃபி அப்படிங்கிற விஷயம் இந்தியாவுக்குள்ளே பரவுது, அதாவது பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 7 விண்டாலு. நீங்கள் கோவாவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? கோவாவுக்கு போயிட்டு வந்த எல்லாருக்குமே இந்த விண்டாலு அப்படிங்கிற உணவு தெரியும். பல பேரும் இதை கோவாவுடைய பாரம்பரிய உணவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இது கோவாவுடைய உணவான்னு கேட்டால் இல்லை. கோவா ஒரு காலகட்டத்தில் போர்ச்சுகீயர்களுடைய காலனியாக இருந்தபோது அங்கிருந்து வந்த உணவு தான் இது. இந்த உணவு பன்றிக்கறியை ஒயினில் ஊற வச்சு சமைக்கப்படக்கூடிய ஒரு உணவு. ஸோ இது போர்ச்சுகீயர்களுடைய உணவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கோவாவில் இருக்கக்கூடிய உணவு தான், ஆனால் இதனுடைய தாயகமே வேற. நம்பர் 8 ஜிலேபி. ஸோ ஜிலேபி அப்படின்னு சொன்னால் அது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்தியா முழுக்க இது பிரபலம் தான். இந்த இனிப்பு வகை இல்லாத ஒரு சிறப்பான நாளை நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா கடைகள்லையுமே கட்டாயமாக இனிப்பு கடைகளில் இது கிடைக்கும். அண்ட் அது போக வட இந்தியாவில் தெருவா நம்ம ஊரில் எப்படி வடை கடையெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஜிலேபி கடையை நீங்கள் வந்து அசால்ட்டாக வட இந்தியாவில் பார்க்க முடியும். இந்த உணவு மத்திய கிழக்கு நாடுகளை தான் மையமாக கொண்டிருக்கு, தாயகமாக கொண்டிருக்கு. ஸோ இந்த உணவுக்கு பார்த்திங்கன்னா அரபிக் மொழியில் ஜலாபியா அப்படிங்கிற பேர், அது போக பெர்ஷிய மொழியில் பார்த்திங்கன்னா ஜலீபியா அப்படிங்கிற பேர் இருக்குது. தமிழில் தான் ஜிலேபி அப்படின்னு நம்ம அன்போடு அழைக்கிறோம். நம்பர் 9 நான். இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பல கடைகள்லையும் இந்த உணவு இல்லாத ஒரு கடையை நீங்கள் பார்க்கவே முடியாது. முக்கியமாக இரவு நேரத்தில் அதிகமாக இது விற்பனையாகும் உணவுன்னு சொல்லலாம். இதில் பட்டர் நான் இருக்குது, கார்லிக் நான் இருக்குது, ஸ்டஃப்டு நான்னு சொல்லிட்டு பல வகையான நான்களை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது இந்தியாவுடைய உணவான்னு கேட்டால் கிடையாது. இந்த உணவு பெர்ஷிய உணவு. இதுதான் இந்தியாவுக்குள்ளே வந்து இந்திய உணவாகவே மாறிடுச்சு. நான் இந்திய உணவே இல்லை அப்படிங்கிறது பல பேருக்கும் ஷாக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பிகாஸ் நான் அப்படிங்கிற ஒரு உணவு பார்த்திங்கன்னா பலருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உணவு. நம்பர் 10 பிரியாணி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி இருக்குல்ல. எஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச இந்த பிரியாணி. இது இந்திய உணவே இல்லை அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா உண்மை. ஆனால் தமிழகத்தில் தலப்பாக்கட்டி, ஆம்பூர், சங்கரன் கோவில்னு சொல்லிட்டு பல விதவிதமான பிரியாணிகள் வந்தாலும் கூட இந்த உணவு இந்திய உணவு கிடையாது. பெர்ஷிய வகை உணவு தான் பிரியாணி. இந்தியாவுக்குள்ளே புகுந்து பலவிதமான வடிவங்களை பெற்று இந்திய உணவாகவே இன்னைக்கு மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த பிரியாணி அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா பிரியன் அப்படிங்கிற பெர்ஷிய வார்த்தையிலிருந்து தான் உருவாகி இருக்கு. பிரியன் அப்படின்னா சமைப்பதற்கு முன்னாடி ஃப்ரை செய்கிற ஒரு பொருளை தான் பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பிரியன் அப்படிங்கிற பொருள் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணுறது. ஆனால் பிரியாணி அப்படிங்கிறது காலப்போக்கில் மருவி வந்த ஒரு வார்த்தை தானா. இன்றைக்கி பிரியாணி பல பேருக்கும் பார்த்திங்கன்னா செம ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டாக இருக்குது. ஆனால் இது பெர்ஷிய வகை உணவு அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளால் தாங்கிக்க முடியாது. இன்னும் சில பேர் சொல்லுவீங்க, இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில், அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ஊர்கள் இருந்துச்சு தானே, அதெல்லாம் வந்து பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் பிரியாணி கிடையாது. நம்ம ஊரில் உருவானதுக்கு பேர் இறைச்சி சாதம்னு சொல்லுவாங்க. அதாவது இறைச்சி சாதம் அப்படிங்கிறது வேற, பிரியாணி அப்படிங்கிறது வேற. அந்த இறைச்சி சாதம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும், இந்த பிரியாணி அப்படிங்கிறதும் பல விதமாக வேற மாதிரி இருக்கும். இந்த பிரியாணி அப்படிங்கிறதுல பல டைப் வந்துருச்சு. ஆனால் இறைச்சி சாதம் அப்படிங்கிறது ஒரே வகையில் தான் பண்ணுவாங்க. நம்ம பல நூற்றாண்டுகள் முன்னாடி பண்ணினது இறைச்சி சாதம், பட் இப்போ பிரியாணி அப்படின்னு கொண்டாடப்படுறது பெர்ஷிய உணவு. ஸோ கைஸ், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 10 வகையான வெளிநாட்டு உணவுகளை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கு வரைக்கும் இது தமிழக உணவு, இந்தியா உணவுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கருத்து இன்னையோட மாறிடும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அறம் யாதனில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.